ஹாய் பிரைஸ் லார்ட், குட் மார்னிங். கர்த்தர் நாமம் பரிசுத்தப்படுவதாக. நான் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் அவர் சுத்த கிருபையாக இருக்கிறது. இன்ற நாளிலே நம்மளுடைய வேதாகம புஸ்தகத்திலே மத்தேயு 6:6 மேத்யூ சாப்டர் 6:6 இதை படிக்கிறோம் பாருங்கள். நீயோ ஜெபம் பண்ணும்போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பலனளிப்பார். அருமையான வார்த்தைங்க. நீயோ ஜெபம் பண்ணும்போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி. இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் ஜெபம் பண்ணும்போது உங்கள் அறை வீட்டுக்குள் பூட்டி ஜெபம் பண்ணும் பொழுது அந்தரங்கத்தில் இருக்கிற நம்மளுடைய பிதா வெளியரங்கமாய் பலனளிப்பார். எத்தனையோ காரியத்தில் நம்ம உலக பிரமாணமான வாழ்க்கையில் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேஷன்ஸ், பக்கத்து வீட்டுக்காரங்க இவங்கள்ட்ட தான் போய் நம்மளாம் இந்த மாதிரி கஷ்டம் நஷ்டம் எதுக்கு நம்ம வாழ்கிறோன்னு தெரியல என்று புலம்பிக் கொண்டு இருக்கிறோம். நான் ஆண்டவரிடத்தில் ஒன்றும் சொல்கிறதில்ல. அவர் எதிர்பார்த்துருக்கிற என்னிடத்தில் வா மகனே, என்னிடத்தில் வா மகளே, உனக்கு ஆறுதல் அளிக்கிற தேவன் நான் அல்லவா என்று இயங்கிக் கொண்டு இருக்கிறார். நீங்கள் அவரிடத்துல போங்க. உங்கள் வீட்டிற்குள் இருக்கிற ரூமில் போய் கதவை பூட்டிக்கிட்டு அவரிடத்தில் அழுது ஜெபம் பண்ணுங்க. நிச்சயமாகவே அவர் பதிலளிப்பார். ஆறுதலின் தேவன் அவர், மகத்துவமான தேவன் அவர், அன்புள்ள தேவன் அவர், இயேசுவின் நாமத்தினாலே கிரியைகளின் தேவன் அவர். உங்களுடைய கஷ்டம் நஷ்டம் எல்லாவற்றையும் அவர் பார்த்து கொள்வார். உங்களை அழைத்த தேவன் அவர் அல்லவா? சோதனைகளை கண்டு அஞ்சாதீங்க, பயப்படாதீங்க. அவர் ஒரு வார்த்தை சொல்லுகிறார், பயப்படாதே மகனே, பயப்படாதே மகளே, நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். ஏன் பயப்படுறீங்க? அவரிடத்துல போய் அழுது ஜெபம் பண்ணுங்க. நிச்சயமாகவே பதிலளிப்பார், நிச்சயமாகவே பதிலளிப்பார். அவர்கிட்ட போய் ஜெபம் பண்ணுங்க. அடுத்த வார்த்தை பாருங்க, ஒரு வார்த்தை. அன்றியும் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது அஞ்ஞானிகளைப் போல வீண் வார்த்தைகள் அலப்பாயதீங்கள். அஞ்ஞானிகளைப் போல வீண் வார்த்தைகள் அலப்பாயதீங்க. சைலண்டாக போங்க. அவரிடத்துல கண்ணோக்கி பார்த்து அவரிடத்துல சொல்லுங்க, உங்களுடைய கஷ்டங்களை சொல்லுங்க, உங்களுக்கு என்ன தேவைகள் சொல்லுங்க. அவர் கண்டிப்பாகவே உங்கள் தேவைகளை சந்திப்பார். உங்கள் தேவைகளை சந்திப்பார், நிச்சயமாக சந்திப்பார். ஹல்லேலூயா. இந்த நாளில் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, என்னிடத்தில் வா மகனே, என்னிடத்தில் வா மகளே, ஏன் கலங்குகிறாய்? வா, நானே உண்மையுள்ள தேவன், உனக்கு ஆறுதல் அளிக்கிற தேவன் நான் அல்லவா என்று ஆண்டவர் சொல்லுகிறார். செபிங்க, நிச்சயமாகவே சாட்சியுள்ளவர்களாக மாறுவீங்க. அவ்வளோ அற்புதங்களை செய்ய வல்லமையுள்ள